ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொடுத்தது ஆல் போர்டு 7, 4, 7, 5, 6 சரிங்களா. இதில் வந்து ஒரு போர்டு மட்டும் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்த மாதிரி கரெக்டாக வந்து நமக்கு 92, 42 ஒரு டைரக்ட் பேட்டர்ன் பக்கத்துலேயே எடுத்திருக்காங்க சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 92, 42, அதுக்கு மேலேயே 92, 97, 24 பாக்ஸாக திருப்பி வச்சுருக்காங்க. இது டைரக்ட் பேட்டர்ன், இது கரெக்டாக வந்து பாக்ஸ் பேட்டர்ன் ஓகேங்களா. இது 427ங்கிறது அப்படியே டைரெக்டாக கீழேருந்து மேலே, இது 242ம் கீழேருந்து மேலே. இதுக்கு மேலேருந்து எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லை அதுக்கு கீழே இல்லை சைடில் எடுத்தாலும் எடுக்கலாம் சரிங்களா. இது ஆல் போர்டு நம்ம வந்து சேனல்லையே ஆல் போர்டு வந்து ஒரு நம்பர் ரெகுலராக பாஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீடியோவில் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வீடியோவில் மட்டுமே பார்த்து பண்ணிக்கோங்க. கம்பல்சரி நம்ம இடத்துல வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வின்னிங் எடுத்து கொடுக்குறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுவோமோ அத்தனை முயற்சி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எந்த சேனல்லையும் ஒரு பெருக்கல் முறைகளில் வந்து 3 நம்பர் ஒரு பாக்ஸ் டைப்பில் எடுத்து கொடுக்கறது சாத்தியமில்லை சரிங்களா. ஆனால் நம்ம வந்து அதை சாத்தியம் பண்ணி காட்டுற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கால் கட்டுற முறையில் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இந்த கால் கட்டுற முறையில் 3 நாள் நம்ம அந்த ரிசல்ட்டை வந்து கால்குலேஷன் பண்ணி சொல்கிறேன் சரிங்களா. 319க்கு அப்புறம் நமக்கு 422 என்னமோ வந்தது ரிசல்ட் இல்லைங்களா. 242 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ 242 எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் மட்டும் சொல்கிறேன் சரிங்களா. 21, 36 பெருக்கல் 2 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸ் 42, 72 சரிங்களா. இது இன்றைக்கான ஒரு ரிசல்ட்டும் கூட இருக்கலாம். 427ங்கிறது அப்படியே இருக்கலாம். இருந்தாலும் ஒரு ஃபார்முலா நம்ம போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா 319க்கு போட்டு எடுத்த ஃபார்முலாவிலேயே 2 நாளுக்கான ரிசல்ட்டும் இதில் இருந்திருக்கு சரிங்களா. இது செக் பண்ணி கரெக்டாக வந்து 3-4 நாளுக்கு மேலே எப்படியெல்லாம் வந்திருக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். நான் வந்து 319லேருந்து உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் காட்டுறேன் சரிங்களா. இப்போ 319க்கு அப்புறம் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுக்கு நம்ம எப்படி வந்திருக்குன்னா 1238 × 2 இன்றைக்கி வந்ததுலேயும் நமக்கு 2, 4, 7 இந்த 6 மட்டும் இல்லை 6, 9 திருப்பி வச்சுருந்தால் 4 டிஜிட்டே நமக்கு வந்து இந்த இடத்துல பாஸ் சரிங்களா. 6 வந்து 9 திருப்பி அப்படியே வச்சுருந்தோம்னா நமக்கு 4 டிஜிட் பாஸ் ஆகும் சரிங்களா. ஆனால் இந்த நம்பர்ஸ் வந்து எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. அதுவும் தெளிவாக சொல்ல ரிசல்ட்டை வச்சு தான் முதல் நாள் ரிசல்ட் எப்படி இருக்கோ அந்த ரிசல்ட்டை வச்சு தான் நான் இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து சீக்ரெட்டு, யார் கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்காது சரிங்களா. நம்பர்ஸ் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம், வின்னிங் எடுத்துக்கலாம். அது கேரண்டியாக கண்டிப்பாக சொல்லுவேன் சரிங்களா. நாளைக்கானது ஆல் போர்டு மட்டும் இன்றைக்கி கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி இதுலேயே வந்து டிஆர் ரிசல்ட்டுக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லிட முடியாது. இருந்தாலும் இன்றைக்கி டிஆர் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பேட்டர்ன்ஸ் ஓகேங்களா. இது டிஆருக்கானது. டிஆர் மட்டும் எப்படி இன்றைக்கி வந்திருக்கு 068க்கு அப்புறம் இன்றைக்கி வந்து 438 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லைங்களா. அப்போது 192 × 2 இன்றைக்கி வந்தது
கரெக்டாக 438. இது வந்து பாக்ஸ் டைப்பில் வரக்கூடிய ரிசல்ட்டு. கேரளாவுக்கும் சரி டியருக்கும் சரி பாக்ஸ் டைப்பு தான். சரிங்களா? இது வந்து பாக்ஸ் டைப்பு வந்திருக்கு 1 மணிக்கு. நேற்று 1 மணிக்கு முந்தா நாள் அடித்தது 068. 068க்கு கரெக்டாக அந்த 068 மேக் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? 3 கேம்னால கரெக்டாக இதை 3 நம்பரும் பாக்ஸ் போட்டால் நமக்கு வந்து ஃபுல் வின்னிங்ஸ். ஓகேங்களா? 6 செட்டு வரும். நம்ம வந்து பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா 6 செட்டு வரும். 6 செட்டில் நமக்கு வந்து ஃபுல் வின்னிங்ஸு கிடைக்கிறது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் 8 மணிக்கும் கிடைச்சிருக்கு. 6 மணிக்கு அதே மெத்தேடில் எடுத்தோம். ஆனால் வந்து அது ட்ரிபிள்ஸுங்கிறதுனால உட்காரல. சரிங்களா? அதில் வந்து உட்காரல. 8 மணிக்கு உட்காந்துருக்கு. 8 மணிக்கு எப்படி உட்காந்துருக்குன்னு அதையும் சின்ன பேட்டர்னாக சொல்லிடுறேன். சரிங்களா? 5162 into 2. 8 மணிக்கு என்ன வந்திருக்கு? 413. 0வும் 2 மட்டும் எடுத்துட்டு 4 3 1 3ஐயும் கூட்டு சேர்த்து வச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ் ஆகுது. சரிங்களா? 413க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ். ஓகேங்களா? இது நாளைக்கு எப்படி வரும்னு சொல்லி ஒரு பேட்டர்ன்ஸ் மட்டும் எடுத்து காட்டிடுறேன். 3 ஷோவுக்குமே டிஆருக்கு காட்டிடுறேன். கேஎல்லுக்கு கண்டிப்பாக காட்ட மாட்டேன். கேஎல்லுக்கு வந்து 2 நம்பர்ஸ் மட்டும் ஆல் போர்டு தரேன். அது வேணால் உறுதியை எடுத்து கொடுக்குறேன். ஆனால் வந்து இந்த டிஆர் 3 ஷோவுக்குமே பேட்டர்ன்ஸ் போட்டு காட்டிடுறேன். அதிலேருந்து நீங்கள் பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து டிஆர் 1 மணிக்கானது நாளைக்கு 1 மணிக்கு 7 6 3 8 into 2. இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த செட்டில் கண்டிப்பாக நாளைக்கு பாக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது வந்து ஒரு ப்ரூஃபுக்காக உங்களுக்கு காட்டுறேன். இது பாக்ஸ் பண்ணி பாருங்கள். இதில் வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இது 1 மணிக்கானது. நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இது 1 மணிக்கான ரிசல்ட் அது. சரிங்களா? அதே மாதிரி 6 மணிக்கு எப்படி வரும்னு சொல்லி அதையும் சொல்லிடுறேன். 6 மணிக்கு இது வந்து 6 மணிக்கு இப்போ போடக்கூடிய ரிசல்ட்டு 6 மணிக்கு. சரிங்களா? 5162 into 2. இது வந்து 6 மணிக்கு வரக்கூடிய ஒரு ரிசல்ட்டு. சரிங்களா? இது வந்து இதிலிருந்து பாக்ஸ் பண்ணுங்கள். 3 நம்பர் பாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வின்னிங்ஸு டியரில் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. சரிங்களா? பாக்ஸு நீங்கள் எப்படி பாக்ஸ் பண்ணுவீங்களோ பாக்ஸ் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக இதிலிருந்து 3 நம்பர் நிச்சயமாக வரும். சரிங்களா? சரி, 8 மணிக்கு பார்த்துக்கலாம். 8 மணிக்கு வந்து நைட் 8 மணிக்கு போடுறது 956 into 956 into 2. நைட் 8 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு இதிலிருந்து வரலாம். இதிலேருந்து வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இதில் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த ஒரு ஆங்கிள். சரிங்களா? இந்த ஆங்கிள்லேயும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது 8 மணிக்கானதில் இந்த ரிசல்ட்லேருந்து வரும். சரிங்களா? இந்த ரிசல்ட்லேருந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. தனியாக ஒரு பேப்பரை வச்சு எழுதிக்கங்க. இல்லைன்னா நான் ஒவ்வொன்றையும் காட்டும்போது அதை க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ப்ளே பண்ணிங்க. சரிங்களா? 8 மணி டியருக்கு 3 ஷோவுக்குமே காட்டியிருக்கேன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் எடுத்த ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்லேயுமே ஒவ்வொன்றுலேயும் கரெக்டாக மேட்ச் ஆகி வர்றதுனால நம்ம டியருக்கும் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முயற்சி இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நாளைக்கு கேஎல்லுக்கு ஆல் போர்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கேஎல்லுக்கு நான் கொடுக்கக்கூடியது ஆல் போர்டு. சரிங்களா? கேஎல்லு இன்றைக்கி டேட்டு வந்து 24ஆம் தேதிக்கான ஒரு இது. சரிங்களா? 24/5/2024. சரிங்களா? இதில் வந்து கரெக்டாக வரும். இது வந்து கேஎல் 3 PM கேஎல். ஓகேங்களா? இது வந்து ஆல் போர்டு.
ஆல் போர்டில் நாளைக்கு 8 இல்லைன்னா 6 இந்த 2 நம்பர்ஸ் வரலாம், இல்லை ஒரு நம்பரும் வரலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கும். தொடர்ந்து இனிமேல் வர்ற ரிசல்ட்டுகள் எப்படிலாம் பாஸ் ஆகிருக்கோ, யார் யாருக்கு எப்படிலாம் கொடுத்தனோ அந்த இதெல்லாம் வந்து வீடியோவில் இனிமேல் காட்டப்படும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? அதே போல் ஜாயின் பண்ணுறவங்க எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அது உங்கள் விருப்பம். நான் வந்து கட்டாயப்படுத்த முடியாது. உங்கள் விருப்பம் போல் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. பண்ணாதவங்களுக்கு நான் பொறுப்பு ஆக முடியாதுன்னு அதையும் சொல்லிட்டேன். ரெக்கவரி பண்ணி கொடுக்குறதுக்கு நான் ஃபுல் கேரண்டி கொடுக்குறேன். அதுக்கு தான் வந்து 8 மணி டியருக்கே வந்து ஒரு சின்ன ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா 2மே ஒரு ஃபார்முலாவில் வச்சு எடுக்கிறது தான். ஆனால் எல்லாமே கரெக்டாக பாஸ் ஆகுது. சரிங்களா? அதை சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை ஊட்ட முடியாது. நான் வந்து ஒரு 1000 ரூபா பணம் கிட்டு எல்லாம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தவறான நோக்கத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போவீங்க. ஆனால் வந்து வெவ்வேறு இடங்களில் ஹிந்தி பசங்களோ இல்லை வேறு சேனல்கள்லையோ கேட்டால் உடனே ஜிபே பண்ணி அனுப்புவீங்க. அந்தளவுக்கு இருப்பீங்க. உண்மை சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அது நல்லாவே தெரியும். உண்மையானவனுக்கு மெதுவாக போனாலும் கடைசியில் நல்ல பேர்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறது மட்டும் நான் உங்கள் இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கண்டிப்பாக என்னோடய சேனலை தேடாமலேயே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நல்லா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? கரெக்டாக பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக புரியாது. அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து எல்லாத்துக்குமே என் இடத்துல வரவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஃபுல் வின்னிங்ஸ் கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கும் ஃபுல் வின்னிங்ஸு, நேற்று ஃபுல் வின்னிங் வந்திருக்கு. 319க்கு ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு. நாளைக்கும் நிச்சயமாக வின்னிங் இருக்குது. சரிங்களா? 24ஆம் கண்டிப்பாக வின்னிங் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.